அது வந்து சரி. நீங்க வந்து ஒரு பயங்கர டிமாண்டிங் ஒரு டைரக்டர். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒர்க்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்கு. நீங்க ஹீரோக்காண்டி காம்ப்ரமைஸ் பண்ற ஆள் கிடையாது. உங்களுடைய கதையை எடுக்கிற ஒரு டைரக்டர். மம்முட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஸ்டார். எப்படி முதல்ல டக்குன்னு ஜெல் ஆயிட்டீங்களா? முதல் நாளே ஜாலியா அப்படியே போச்சா பேருந்து? ரொம்ப லைஃப்ல எனக்கு வந்து சினிமாவில் செல்ல மாஸ்டர்ஸ் தான். வந்து பாலுமேந்திர சார், என்னோட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். இன்னொரு ஆக்டிங்ல நான் ஒரு மாஸ்டர்னு பார்த்தது வந்து மம்முட்டி தான். மம்முட்டி சார்னு சொல்லலாம், மம்முக்கான்னு சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரிடே இஸ் லேர்னிங் பை ஒர்க்கிங் வித் தம். அண்ட் 359வது படமோ 360வது படமோ எங்களோட ஒரு நம்ம 4வது படம் பண்ண போறோம். ஸோ ஆனால் அப்பவும் அவ்வளோ படங்கள் பண்ணி அவருக்கு நடிப்பு மேல இருக்கக்கூடிய வெறி இருக்குல்ல. இதை வந்து நான் எப்படி பண்றேன், இதை நான் கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஷாட் நல்லா வந்துச்சா வரலையாங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி பயம் இருக்குல்ல. நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருப்பார், நம்ம இதை அப்ரிஷியேட் பண்றோமா, அக்செப்ட் பண்ணிட்டோமா இல்லையான்னு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜ். அதாவது அவருடைய லெவலுக்கு அவர் வந்து நம்ம நடிச்சு ஓகே அப்படின்னு போயிடலாம். ஆமா, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. அப்ப எடுக்கிறப்பே தெரியும் அவருக்கு இந்த ஷாட் படத்துல வராதுன்னு வேற. எனக்கு இவ்வளவு வருஷம் படம் பட்டாரு, இவன் வைப்பாடம் வைக்க மாட்டான்னு தெரியாதாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஆர்வக்கோளரை, நம்மளுடைய இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு சினிமா மேல இருக்க பேஷன் அவருக்கு பிடிக்கிறப்ப அவர் நம்மளை அக்செப்ட் பண்றாரு. ஓகே. ஸோ அப்போ அங்கதான் இதே தான் பாலுமேந்திர சாத்தியம். எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிட மாட்டாரு. அவருக்கு பிடிக்காதவங்களும் கூட ஒரு மாணவரை அக்செப்ட் பண்ணிக்கிறார். என்னன்னா அவருடைய சினிமாவோட பேஷன் பாக்குறப்ப அதுதான் மம்முட்டி சார். ஸ்ரீகர் பிரசாத் சார் எங்க எடிட்டர் தான். அவர் மித்த படத்தை எப்படி ஒர்க் பண்ணாரு தெரியாது. இப்போ என் படத்துக்கு வந்து ப்ரொஃபஷனலா அவர்கிட்ட பேசினது இல்லை. அவரோட சம்பளம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. முதல் படத்துல இருந்து அவர் தான் எனக்கு எடிட்டர். பட் அவர் தான் நான் லேர்ன் பண்றேன் எடிட்டிங்னா என்ன. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் மம்முட்டி சார். ஸோ இது நைஸ் ஒர்க்கிங் வித் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட 5வது படத்துல இருந்து நான் நடிகர்களுடைய நடிப்பு வாங்குற முறையும் கூட மாறிடும். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணதுல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இருக்குல்ல. ஆக்டிங்னா என்னங்கிறது என்னுடைய தீவியை அப்படி அசைச்சு பார்த்த ஒரு நடிகர். சரி, அந்த சைடு அவர் சைடுல உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி இப்படி தெரிஞ்சு ஓடிட்டாரா, இல்ல வந்து தொடர்ந்து படம் பண்ணலாம் நாம் கூட அப்படிங்கிற ஒரு மூட்ல இருக்காருங்களா? தொடர்ந்து படம் பண்ணணும் தான் சொல்றாரு. நம்மளுக்கும் ஆசை தான், பார்க்கலாம் என்ன நடக்குது. இசை மீது